ஜேஎஸ் பூந்தரல் சேனலுக்கு உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, வீட்டில் பிஞ்சேஸ் வளர்த்திட்ருக்கோம். எங்கள் வீட்டில் அது ஒரு பேர் குஞ்சு பொரிச்சிச்சு. ஒரே ஒரு கூடு தான் இருக்குது. அந்த கூடுக்கு சண்டை போடுது. இப்போது அது திருப்பி முட்டை போட்டிருக்கு. அந்த டாபிக் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க விவேஸ் பார்க்கலாம். பார்த்திங்களா, முட்டை போட்டிருக்கு. முட்டை 5 முட்டை போட்டிருக்குங்க. அந்த நாங்கள் பனியன் காட்டன் வேஸ்ட்டு போட்டு கொடுத்துருக்கோம். அந்த வேஸ்ட்டுக்கு பின்னாடி 3 முட்டை மறைஞ்சிட்ருக்கு. 5 முட்டை போட்டிருக்கு. திருப்பியும் பாருங்கள், இதுதான் நாங்கள் புதுசாக மேக் பண்ணுற கூடு. இந்த கூடை தான் அதில் ஆட் பண்ண போகிறோம். இங்கே மழை வந்ததுன்னா இது நல்லாவே கூடு நனையும். அதனால சீட்டு போட்டு மூடி போடுவோம். இனிமேல் மழை வந்தால் அதை மூடி போடக்கூடாதுன்னு நான் யோசித்தேன். அதனால் அதுக்கு நான் ஒரு ஐடியாஸ் பண்ணேன். நான் அந்த ஐடியாஸ் என்னென்னா வேறு எதுவும் இல்லைங்க. அந்த செவத்தில் நான் கிளிப்பு மாதிரி அடித்து கயிறு போட்டு இழுத்து கட்டிட்டேன். நான் இந்த டை இருக்கு இல்லைங்களா, கேபிள் டை, அதை வச்சு இழுத்து கட்டிட்டேன். அது இப்படி பண்ணுறவங்க பார்த்துக்குங்க. அந்த செவத்தில் டச் பண்ணாமல் பார்க்கணும். டச் பண்ணிச்சுன்னா எறும்பு இதெல்லாம் ஏறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பார்த்தீங்களா, இந்த கூடு தான் நான் புதுசாக மேக் பண்ணி உள்ளே வச்சு கொடுத்தது. ஆனால் வச்சுருக்கேன். அது ஒரே நிமிஷத்தில் வச்சு கொடுத்து ஒரே நிமிஷத்தில் அங்கே முட்டை போட்டிருந்த பிஞ்சஸ் இங்கே உட்காந்துருச்சு. நான் அந்த புதுசாக விரிஞ்ச அந்த குஞ்சு இந்த பக்கத்தில் உட்காந்துருக்குல்ல வெளியே, அதுக்காண்டி தான் நான் அந்த கூடு மேக் பண்ணது. ஆனால் அதுக்கு கொடுக்காம இதோட தாய் தகப்பன் இங்கே உட்காந்துச்சு. இங்கே உட்காந்துட்டு ஆக்குபேட் பண்ணிகிட்டு இருக்கு. இன்னைக்கு சாயங்காலம் தான் தெரியும். அங்கே முட்டை போட்டிருக்கிற இடத்துல இது மாதிரி போய் உட்காருமா, இதுக்கு அந்த கூடை கொடுக்குமான்னு தெரியல. இது அங்கேருந்து அசையாமல் அங்கேயே தான் உட்காந்துருக்கு. என்னன்னு தெரில. பார்த்து தான் ஈவினிங் பார்க்கும்போது தான் எப்படின்னு தெரியுங்க. இந்த பிஞ்சேஸ் குருவி பற்றி தெரிஞ்சவங்க எனக்கு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த குருவி வளர்க்குறது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் ஐடியாஸ் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் இதை பற்றி ஐடியாஸ் எனக்கு தெரிஞ்சது வேணும்னாலும் நீங்கள் கமெண்டில் கேளுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Okay viewers, bye bye.